ஹாய் ஈவில 2 சகலகலா டிவி சப்ஸ்கிரைபர் அனைவருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் சூப்பரா இருக்கேங்க. என்னப்பா பவர் பேங்க் வச்சு காத்தடிச்சிட்டு இருக்க? ஏர் கம்ப்ரஸர். இது வந்து பார்த்தோன்னா வந்து 8000 mAh உள்ள ஒரு பவர் பேங்க்கு. இது பார்த்தா வந்து ஏர் கம்ப்ரஸராகவும் யூஸ் ஆகுது. 2 வீலருக்கு 4 வீலருக்கு எல்லாத்துக்கும் காத்தடிச்சிக்கலாம். இந்த சார்ஜிங் கேபிள் எடுத்து போகிறோன்னா அதே மாதிரி எங்கே போனால் அந்த காத்தடிக்கக்கூடிய மிஷின். இது வந்து பெரிய மிஷின், வெயிட்டாக இருக்கும். இது டேரெக்டாக வந்து பேட்டரியில் முன்னே பேனட்டை திறந்து ஃபிக்ஸ் பண்ணுது. இது எங்கே போனாலும் எடுத்துகிட்டு போவேன். நான் வந்து என்னோடய என்ஜாய் கார் வாங்கின கொஞ்ச நாள் இந்த காத்தடிக்கிற ப்ரெஷர் பம்பை நான் வாங்கிட்டேன். எதுவும் டோல் ஓட்டு ஆப்ரேட் பண்ணக்கூடிய ப்ரெஷர் பம்ப். இங்கே தெரியும் இவ்வளோ ப்ரெஷர் இருக்குது. இதை எங்கே ஒன்றா கேரி பண்ணி எடுத்துகிட்டு போயிட்டு பம்பை முன்னே பேனட்டை திறந்து பேட்டரியில் மாட்டி கரெக்டாக கிளிப்பை பண்ணி அதுக்கப்புறம் எடுத்துகிட்டு வந்து ப்ரெஷர் கொடுத்து நம்ம டைட் பண்ணுவோம். அது மட்டும் இல்லை, இது மேலே வந்து ஒரு ப்ரெஷர் கேஜ் இருக்குது. அந்த ப்ரெஷர் கேஜில் என்ன பிஎஸ்ஐ இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம வாட்ச் பண்ணிகிட்டே இருக்கணும். நம்ம தான் மேனுவலாக பார்த்து ஆஃப் பண்ணணும். இப்போ கொஞ்சம் காலமாக பார்த்தா இந்த ஏர் ப்ரெஷர் பம்ப் வந்து பார்த்தா சரியாக வந்து ஒர்க் பண்ணல, லீக் ஆகுது. ஏர் வந்து லீக் ஆகுது. ஒண்டர் கரண்ட் இருக்குல்ல, அவங்களுக்கு பார்த்தா வந்து இந்த மினி ஏர் இன்ஃப்ளேட்டர் அது பேர். ஓகே, வாங்கியிருக்கிறது பாருங்க, எவ்வளோ இருக்குது பாருங்க. இதில் வந்து இன்பில்ட்டு லித்தியம் அயன் பேட்டரி இருக்குது. கிட்டத்தட்ட 8000 mAh வந்து லித்தியம் அயன் பேட்டரி இருக்குது. இது பவர் பேங்காக யூஸ் பண்ணிக்கலாம். உள்ளே டார்ச் இருக்குது, ரீசார்ஜ் பண்ணி எப்போனா யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ வந்து நம்ம காத்திருக்கும் போது இந்த மிஷின்லாம் போடும்போது என்ன பண்ணுவோம், நம்ம முன்னாடி ஒரு பேனட்டை திறந்து அந்த பேட்டரியில் வந்து ஆன் பண்ணிவிட்டு இன்ஜினை வேறு ஆன் பண்ணுவோம். அந்த நீடெலாம் அதுக்கு தேவையே இல்லை. ஜஸ்ட் நம்ம இது நம்ம ஸ்க்ரூ பண்ணால் போகிறோம், ரெடி. இந்த நாப்லாம் யூஸ் பண்ணி நம்ம வந்து சைக்கிளுக்கு காற்றடிச்சிக்க முடியும். அதேமாதிரி ஃபுட்பாலுக்கு வந்து காற்றடிச்சிக்க முடியும். அதேமாதிரி வந்து இந்த ஏர் பெட் இருக்குல்ல, ஏர் பெட்டு ஏர் சோஃபாலாம் வச்சுருப்பீங்க, பார்த்துருப்பீங்க. ஸ்விம்மிங் பூலில் மிதக்கக்கூடியது, அதுக்கெல்லாம் கூட நம்ம ஏர் வந்து ஃபில் பண்ணிக்க முடியும். இப்போ வந்து இதை கம்பேர் பண்ணும்போது விலையும் கம்மி தான். அது மட்டும் இல்லை, இதை நம்ம பவர் பேங்க்கும் யூஸ் பண்ணிக்கலாம். போர்ட்டபிள் எங்கே வேணால் இது ஈஸியாக எடுத்துகிட்டு போய்க்கலாம். நம்ம காரோட டேஷ்போர்ட்லேயே உள்ளே வச்சுக்கலாம். ஈவி பொறுத்த வரைக்கும் காற்றடிக்கணுன்ற எண்ணமே வர மாட்டேங்குது. இந்த பெட்ரோல் டீசல் வண்டியாவது ஃபியூல் ஃபில் பண்ணும்போது நம்ம காற்றடிக்கிறோம். பட் ஆனால் ஈவி பொறுத்த வரைக்கும் கண்டுக்கவே மாட்டோம். அது மட்டும் இல்லை, நம்ம லாங்கில் போகிறோம், அதே மாதிரி ஹில் ஸ்டேஷன் ஏறுறோம், அங்கெல்லாம் வந்து கண்டிப்பாக இந்த மாதிரி இந்த ஏர் பம்பு கண்டிப்பாக இருக்கணும். இது வந்து லேடிஸ் ஹேண்ட் பேக்லேயே போட்டு கூட எடுத்துகிட்டு போயிடலாம். இதெல்லாம் செட் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆகிடுது. இல்லை, ரிஸ்க் ஃப்ரீன்னு சொல்ல வரேன். அது மட்டும் இல்லை, இந்த ப்ராடக்ட்டுக்கு 1 year ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்ட்டி இருக்குது. ஸோ வந்து நம்பர் எல்லாமே டோல் ஃப்ரீ நம்பர், அவங்க கான்டாக்ட் இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே இது உள்ளேயே இருக்குது. வெப்சைட்டை போனாலும் இருக்குது. ஸோ அவங்க டிஸ்கிரிப்ஷன் கீழே கொடுத்துருக்கேன். அது மட்டும் இல்லை, இது வந்து பார்த்தா அவங்க வந்து அமேசான், ஃப்ளிப்கார்ட் மாதிரி ட்ரஸ்டடான வெப்சைட்டும் சேல் பண்ணுறாங்க. இந்த மாதிரி 8000 mAh உள்ள நீங்கள் பவர் பேங்க் போய் வாங்கணுன்னாவே அதுவே கிட்டத்தட்ட 3500 4000 விற்பாங்க. கரெக்டாக 8000 mAh பெருசு இல்லை. இந்த வண்டிக்கு காற்றே அடிக்கிறது இல்லை. நான் ஃபிக்ஸ் பண்ணோன்னா பாருங்களா, 9 தான் காட்டுது. 9 தான் காட்டுது. ஆஃப் ஆயிடுச்சா? இந்த கயிற்று மட்டும் சூடாக இருக்கும். ஏன்னா வந்து ஏர் வந்து ப்ரெஷரை வெளியே வருது இல்லை, பிராஸில் தான் கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஈரோடு பக்கத்தில் கவுண்டிச்சி பாளையம்னு ஒரு இடம். ஷூட்டிங்லாம் பார்த்துருப்போம் நம்ம. அப்படியே இது பழமை மாறாமல் அப்படியே வச்சுருக்காங்களா, அது பெரிய விஷயம். புதுப்பிச்சா என்னுடைய பாரம்பரியம் போயிடும். என்ன வரும் இந்த காக்காய்க்கெல்லாம் அப்படியே போடுவாங்க கீழே. டெய்லி காக்கா குடியில் வந்து சாப்பிட்டு போவாங்க. இது வந்து என்னுடைய சின்ன மாமியார் வீடு. என்ன, வருஷத்துக்கு 1 தடவை 2 தடவை வருவோம். நம்ம பிஸ்னஸ் விஷயம் வரும்போது இங்கே தான் தங்குறது. நான் 36 வந்தோன்னா ஆஃப் ஆகிடும். ஆஃப் ஆயிடுச்சு. ஓகே ஓகே, கீசர் பாயிண்டில் தான் போடணும். லூஸ் கனெக்ட் இல்லாமல் போடணும். போட்டு சார்ஜிங் போயிட்டுருக்கு. 2.68 kW போய் ஏறிட்டு இருக்கு பாருங்க. ஓகே, இங்கேயும் தான் காட்டும். 2.7 kW காட்டுதா? ஓகே, காற்று இந்த மாதிரி ஆஃப் ஆயிடுச்சு. அவ்வாடா, இந்த சார்ஜிங்கும் ஒன்றரை கரண்ட்டு தான். இந்த ஏர் கம்ப்ரஸரும் மினி ஏர் கம்ப்ரஸரும் ஒன்றரை கரண்ட்டு தான். எலக்ட்ரிக் வெஹிக்கிள் வச்சுருக்கவங்களுக்கு சார்ஜிங் இம்பார்ட்டண்ட்டு. மற்ற இது வந்து எல்லாருக்கும் இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம், காற்றடிக்கிற மிஷின். நம்பர் லிங்க் வந்து கீழே கொடுத்துருங்க. இதுக்கான பையிங் லிங்க்கு, டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கு, ஃபோன் நம்பர் தான் வேணால் கீழே கொடுத்துருக்கேன். கூப்பிட்டு பேசி ஆர்டர் பண்ணி வாங்கிக்குவாங்க. இதெல்லாம் நான் வந்து யூஸ் பண்ணி பார்த்துட்டு கிட்டத்தட்ட ஒரு 2 மாதம் கழித்து தான். 2 மாதத்தில் எத்தனை தடவை யூஸ் பண்ணிருப்பேன். ரெகுலராக யூஸ் பண்ணுறதில்ல, செக் பண்ணுறதில்ல. ஏர் ஆகட்டும், சார்ஜிங் ஆகட்டும், மற்றது எல்லாமே பண்ணுறேன் இல்லையா. அதெல்லாம் பண்ணி பார்த்துட்டு சரியாக இருக்கும் பட்சத்தில் என் மனசுக்கு சரி போடலாம் வீடியோன்னு தோணுனதுக்கப்புறம் தான், ஹானஸ்ட்டாக பட்டதுக்கப்புறம் தான் நான் வந்து செய்வேன்.
ஏன்னா நம்ம வாங்கிட்டு ஏதாவது பிரச்சனைனா அப்புறம் கமெண்ட்ஸில் சொல்லுவீங்க, எனக்கு சங்கடமாக இருக்கும், உங்கள் பணம் வீணாக போய்டும் இல்லை. அதுக்கான ஒரு விஷயத்தை நான் ஏற்றுக்கக்கூடாது, படி ஏற்றுக்கக்கூடாதுல்ல. அதனால் சொல்கிறேன், இதெல்லாம் வந்து நீட்டாக இருந்தால் மட்டும்தான் சரி. வீடியோக்காக பண்ணணும்னு கிடையாது, வீடியோ போடணும்னு அவசியம் இல்லை. நல்லா இருந்தால் மட்டும்தான் இதில் வீடியோ போடுவேன். பார்க்கலாம், சி வேறு விஷயம் தான் ரைட்.